இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். ஆனால் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தனது சொந்த மண்ணிலே தழுவி இருந்த பொழுதும் கூட அவரை தோத்து போன நேரம் அவருடைய பணியாளர் இருக்கக்கூடிய வைரவன் வந்து சொல்றாரு, ஐயா நம்ம தோத்து போயிட்டோம், மக்கள் நம்மளை நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு. அப்பொழுது நம் கர்ம வீரர் கூறிய ஒரே வார்த்தை, அப்படின்னா ஜனநாயகம் சரியான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, மக்கள் தங்களுடைய உரிமையை எடுப்பதற்கு நாம் வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அதை நினைச்சு சந்தோஷப்படணும்யா, வருத்தப்படாத அப்படின்னாரு. அடுத்து வைரவன் மறுபடியும் சொல்றாரு, ஐயா நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காயா அப்படின்னாரு. அப்ப நம் தலைவர் கூறிய ஒரே வார்த்தை, போன தடவை நீ பட்டாசு வெடிச்ச இல்ல, அதே என்ன, மக்களுக்கு இருக்கிற உரிமையை மக்கள் எடுத்துக்கிட்டோம், மக்கள் மக்களாக இருக்க வேண்டும், மக்களினுடைய பணி செய்வதற்கு தான் நாமே தவிர மக்களை அதிகாரம் செய்வதற்கு அல்ல அப்படின்னாரு. இந்த சிந்தனை சத்தியமாக எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்காது, தலைவர்னு கூட சொல்ல தேவையில்லை, எந்த ஒரு மனிதனுக்குமே இருக்காது. அதனாலதான் நம்ம காமராஜரை என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெருந்தலைவர், கர்ம வீரர், மனிதர்கள் மாணிக்கம் அப்படின்னு பல அடைமொழிகளை கொடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னொன்று அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருப்பார், பொன்னாடார் புகழ்நாடார் சொந்தந்தனை நாடார் எதனையும் நாடார் நாடொன்றையே நாடி இருந்தவர். அவருடைய சிந்தனை, மூச்சு, நினைப்பு அனைத்தும் எதை பற்றி மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய நாடு, நம்மளுடைய நாட்டு வளர்ச்சி. இதை தவிர அவருடைய சிந்தனை வேற எதிலையும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, அவரை எலிசபெத் மகாராணி ஒருத்தர் சந்திச்சப்ப எலிசபெத் மகாராணி அவர்கிட்ட கேட்டிருப்பாங்களாம், எதனால் இன்னும் நீங்கள் திருமணம் செய்து முடிக்காமல் இருக்கின்றீர்கள் அப்படின்ட்டு காமராஜரை கேட்ட பொழுது காமராஜர் சொல்லுவாராம், எங்களுடைய நாட்டில் முதிர்கண்ணிகள் நிறைய பேர் இருக்காங்க, திருமணம் ஆகாமல், சில பிரச்சனைகளால், சில வரதட்சணை துன்பத்தால். எப்பொழுது என்னுடைய நாட்டில் பெண்கள் அனைவரும் சரியான வயதில் திருமணம் செய்கின்றார்களோ அதுக்கப்புறம் நான் திருமணத்தை பத்தி நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு காமராஜர் சொல்லிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வைரவனுக்கு தெரியும் இது சரியான விடை கிடையாது அப்படின்ட்டு. ஐயா இந்த மாதிரி நீங்க அவர்கிட்ட அந்த அம்மாட்ட சொன்னீங்க இல்லையா, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு காமராஜர் ஐயா சொல்லுவாரு, அது பாதி உண்மை வைரவன், மீறி என்னன்னு உனக்கே தெரியும். நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, மருத்துவ தொழில் போன்று நம்மளுடைய தொழில், இது சேவை மக்களுக்காகவே இருக்கிறது. நான் எங்க அம்மாவை பார்த்து கூட பல வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு நான் ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டேன்னா, நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளை அப்படின்னு தான் நான் இருக்க ஆரம்பிச்சிருவேனே தவிர என்னுடைய சேவை மக்களுக்கு போகாது. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணாம இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய தாயை கூட நினைக்காமல் இருந்திருக்கின்றார். ஒரு திருநெல்வேலி மீட்டிங்க்கு அவர் போய்கிட்டு இருந்தப்ப ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தாரு. விருதுநகரை கிராஸ் பண்ணி போற நேரம் தொண்டர்கள் அனைவரும் ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அவர் இறங்கவில்லை, வாசல நின்று மணிக்கே பார்த்துட்டு இருக்காரு ட்ரெயின்ல. அப்போ அந்த அம்மா கிட்டத்தட்ட மகனை பார்த்து 10 வருடங்கள் ஆயிடுச்சு. யோசிச்சு பார்த்தா இது பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு. இப்படி எந்த ஒரு சாதாரண மனிதனும் இருக்க முடியாது. 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அவங்க அம்மா கூட்டத்தோடு கூட்டமா ஒரு மூலையில வந்து நின்றுகிட்டு இருக்காங்க தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக. அப்பொழுது கூட அந்த ட்ரெயின்ல இருந்து அவருக்கு இறங்கி வந்து தன்னுடைய அம்மாவை பார்க்க வரல. ஆனால் அம்மா தன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தன்னுடைய முழு உடலை வெளியே திரிவரை அம்மாவை பார்த்து மெதுவாக அம்மாவை கிராஸ் பண்ணி வர நேரம், என்ன அம்மா சௌக்கியமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் கேட்டார். அதனால்தான் தன்னுடைய தாயாருக்காக நான் இருக்கவில்லை, அப்படி இருக்கின்ற நேரம் நான் எவ்வாறு திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டார். இது எல்லாம் தான் அவரை கர்ம வீரராக இருக்கின்றது. அடுத்து பொதுவாக சைக்காலஜிக்கலா மனிதர்களை பற்றி சொல்லணும்னா ஒரு 3 விஷயம் இன்டீரியரா இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம். கருப்பாக இருந்தால் ஒரு சபையில் இருப்பதற்கு நாம் கொஞ்சம் தயங்குவோம், இது நம்மகிட்ட இருக்கக்கூடியது. வறுமையில இருந்தால் நாம் தயங்குவோம். கல்வியில் தரம் தாழ்ந்து இருந்தாலோ குறைந்து இருந்தாலோ ஒரு பொது மேடைகளில் நாம் நிற்பதற்கு மிகவும் தயங்குவோம். ஆனால் அவர் பெருந்தலைவர் என்ற ஒரு சிந்தனை அவருக்கு உதிப்பதற்கு இந்த 3 தான் காரணமாக இருந்துள்ளது. வறுமை இருந்த பொழுதும் வறுமையால் யார் உழன்று விடக்கூடாது என்பதற்காக, வறுமையை ஓட்டுவதற்காக செயல்கள் பல செய்தவர். கல்வியில் மனிதர்கள் அனைவரும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக பள்ளி பட கட்டியவர். தன்னுடைய நிறத்தை குறைத்து கூறியவர்கள் முன்னாடியே அதனை மிகுத்தி அந்த ஆடையை கூட அணிய விரும்பாமல் ரஷ்யாவுக்கு சென்ற பொழுது அது அனைவரும் தெரியும்.
மாதிரியாக இருக்கும். இவ்வாறு தனக்கு நெகட்டிவா இருந்த ஒரு விஷயத்தை, இன்பீரியரா நினைக்கிற விஷயத்தை தாண்டி வந்து நிற்கிறார். கம்பராமாயணத்துல ராமனை பற்றி கூறுகின்ற நேரம் கம்பர் சொல்லுவார், இருகை வேடத்து ராகவன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது சாமுத்திரிக லட்சணத்துப்படி ஆண்களுடைய தோற்றத்தை சொல்ற நேரம் நீண்ட கைகளை உடையவர்கள், தடக்கை உடையவர்கள், சாதனைகள் பல செய்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமனை சுற்றுகின்ற பொழுது கம்பர் அப்படிதான் சொல்லியிருப்பார், இருக்கை வேடத்து ராகவன், யானை, அந்த நீண்ட தும்பிக்கை போன்ற கைகளை உடையவர் அப்படின்னு இருப்பார். எப்படி ராகவனாகிய ராமன் சுக்ரீவன் விபீஷணன் போன்றவர்களை அரசராக மாற்றினாரோ அதனை போன்றே காமராசவர், அதாவது ஒரு யானை யாருக்கு மாலை போடுகின்றதோ அவர்கள் தலைவர்களாக மாறுவார்கள், அவர்கள் அரசனாக மாறுவார்கள். அதனை போன்று காமராசர் அவர்கள் லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி என்ற 2 பேர் தலைவர்களை நம் சமூகத்திற்கு கொடுத்துள்ளார். இவ்வாறு தன்னுடைய ஆளுமையினால் மிஞ்சி நின்றவர் நம் கர்ம வீரர் காமராஜர்